عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد مصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கிணங்க நாமெல்லாம் அல்லாஹ்வை தூய எண்ணத்துடன் தொழுது வணங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இறை இல்லம் பள்ளிவாசலை அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை எல்லாம் சிறப்பான நல்லமல்களாக எந்த விதமான குற்றம் குறை இல்லாமல் அங்கீகரித்து நம்முடைய பிரார்த்தனையும் அங்கீகரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் நம்மவர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் உலக முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவரையும் ஜின்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொன்ன கொடிய உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி இந்த ஜும்மாவினுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு மறுமை வாழ்வை மறந்திட வேண்டாம் என்ற தலைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். உலகில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் ஒரு நாள் தினம் அழிந்தே விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர உலகம் அனைவரும் எல்லோரும் அழியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில்தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் பெரியவர்கள் மூதறிஞர்கள் எல்லாம் கூறுவார்கள், ஒரு ஜனாசாவை சுமந்து சென்று கொண்டிருக்கும் போது, ஒரு ஜனாசாவை தூக்கி சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஜனாசாவை தொழுது அடக்கம் செய்வதற்கு தயாராக இருக்கும் போது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இன்றைய ஜனாசாவை நாளைய தினம் ஜனாசாக ஆகக்கூடியவர்கள் இன்றைய மையத்தை நாளைய மைத்துகள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை போன்று அப்படித்தான் எல்லோரும் மரணத்தை நாம் சுமந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு ஜனாசாவை தூக்கி செல்லும் போது கூட நாளைய ஜனாசா அல்லது நாளை கழித்துள்ள ஜனாசா இல்லை கொஞ்ச நாட்கள் கழித்துள்ள ஜனாசா, இவர்களெல்லாம் இந்த ஜனாசாவெல்லாம் இணைந்து இன்றைய ஜனாசாவை இந்த மையத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதுதான் நமது நிலைமையும் அப்படித்தான். அல்லாஹ் அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மன்னரைக்கு சென்றால் மன்னரையை சந்தித்தால் ரெண்டு விஷயங்களை சொல்ல சொன்னார்கள். ஒன்று, அஸ்ஸலாமு அலைக்கும் தாரல் கௌமின் முஃமினீன் இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாயிக்கும். நீங்களெல்லாம் மன்னரை வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக என்று கூறிவிட்டு நீங்கள் எல்லாம் முந்தி செஞ்சு விட்டீர்கள், நாங்களெல்லாம் பின்னால் வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சலாமை மோமினான முஸ்லிமான மன்னரை சந்திக்கும் போது சொல்ல சொன்னார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸின் மூலமாக சொல்லும்போது
குந்து நகைத்தும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத். நீங்கள் முஸ்லிம்களுடைய அந்த மன்னரையை சந்திக்க சென்றால் அங்கே செல்லும்போது நீங்கள் சொல்வதற்கு தடை விதித்திருந்தேன், இப்போது செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படி சென்றால் உங்களுக்கு மரணத்தினுடைய நினைவு ஏற்படும் என்று சொன்னார்கள். ஒரு மன்னரைக்கு செல்லும் போது ஒரு மையத்தினுடைய விஷயத்தை கேள்விப்படும் போது நமக்கும் அந்த ஜனாசாவுடைய மரணத்தினுடைய நினைப்பு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான விஷயங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயும் அதுபோன்று நிறைய வசனங்களை சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வசன துணுக்கு தான், இன்னக மையத்துன் ஒயின்னகும் மையத்துன். நபியே, நீரும் ஒரு நாள் நீங்களும் ஒரு நாள் மரணிக்க நேரிடும். ஒயின்னகும் மையத்துன், அவர்களுமெல்லாம் ஒரு நாள் மரணத்தை தழுவக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். இப்படி மரண நினைப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிலடங்கா நபிமொழிகள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருவேதத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த மரணத்தை சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுஸ்ரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அலல்லு வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனித சமுதாயத்தில் இருந்தும் ஜின் வர்க்கத்தில் இருந்தும் அதிகமானவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன். வலக்கது தரஅனா லி ஜஹன்னம், நரகத்துக்காகவே நான் விட்டு வைத்திருக்கிறேன் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். காரணம், லஹும் குலூபுன், அவர்களுக்கு இதயம் இருக்கும், அவர்களுக்கு சிந்தித்து பார்ப்பதற்குள்ள இதயம் இருக்கும். அந்த இதயத்தினுடைய தன்மை பற்றி சொல்லும் போது அவருக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய இதயத்தை நான் கொடுத்திருக்கிறேன். லா யஃகஹூன பிஹா, அந்த இதயத்தை வைத்து அவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன், அவர்களுக்கு கண்கள் கொடுத்திருக்கின்றேன். லா யுஸ்ரூன பிஹா, அந்த கண்களை வைத்து நல்லது எது என்று பார்க்க மாட்டார்கள், நல்லது எது என்று சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதையும் கொடுத்திருக்கிறேன், காதுகளை கொடுத்திருக்கிறேன். லா யஸ்மஊன பிஹா, அந்த காதுகளை வைத்து நல்ல விஷயத்தை செவியுறவும் மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை தான் நான் நரகத்திற்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலாய்க்க கல்லன்னாம், அவர்களெல்லாம் யாருக்கு தெரியுமா, அவர்களெல்லாம் மிருகத்துக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். பல்ஹும் மதல்லு, என்ன மிருகம், என்ன மிருகத்தை விடவும் அதிபயங்கரமான மோசக்காரர்கள், மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய படைப்பை, உயர்ந்த படைப்பை, தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லும் போது அவர்களுக்கு இதயம் வழங்கியிருக்கிறேன், இதயத்தை வைத்து ஒருபோது நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறேன், நல்லதை பார்க்கவும் மாட்டார்கள். அவர்களுக்கு காதை கொடுத்திருக்கிறேன், நல்லதை செவியுறவும் மாட்டார்கள். இவர்கள் மிருகத்தை போன்றவர்கள். பல்ஹும் அல்லல்லு, மிருகம் என்ன, அதை விடவும் மோசமானார்கள். வைன்ன கஸீரன் மினன் நாஸி, அதிகமான மக்கள் அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், என்னுடைய அத்தாட்சிகளையும் வசனங்களையும் பொடுபோக்காக அலட்சியமாக சாதாரண முறையில் அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படித்தான் சொல்லுகிறான். அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது உள்ளமிருந்தும் சிந்திக்க மாட்டார்கள், கண்களிலிருந்தும் பார்க்க மாட்டார்கள், காதிலிருந்தும் செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள். மிருகம் என்ன, மிருகத்தை விடையும் அதிபயங்கரமான கீழ்த்தட்டு, மோசமான நிலைமைக்குரியவர்கள். அதை விடையும் ஒரு மோசமான ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் அந்த படைப்புக்கு சமமானவர்கள் என்று அல்லாஹ் அந்த மனித சமுதாயத்தை தான் இப்படி சொல்கிறான். இவர்களை எல்லாம் நரகத்தில் போட்டு பொசுக்கி எடுப்பேன், அதற்காக தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். வைன்ன கஸீரன் மினன் நாஸி, அதிகமான மக்கள் அந்நாயாத்தினா லகாஃபிலூன், என்னுடைய அத்தாட்சிகளை, என்னுடைய ஆதாரங்களை, நான் என்னுடைய படைப்புகளை சிந்திக்காமல் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறான். அந்த இதை போன்றுதான்
உமர் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் ஹலீஃபா அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய காலகட்டத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நாடுகள் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாமிய கலாச்சாரத்தை தொடரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள்? சிரியா செல்கிறார்கள். ஷாம் தேசம் சிரியா செல்கிறார்கள். அங்கே போய் அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் பார்வையிடுவதற்காக போகிறார்கள். போகும்போது அவர்கள் எப்படி பயணம் மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால், கழுதையில் தான் பயணம் மேற்கொள்கிறார்கள். எந்த விதமான மெய்காப்பாளர்களும் இல்லை, எந்த விதமான படோடகங்களும் இல்லை, ஆடை அலங்காரமும் இல்லை. தன்னுடைய நான் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அவர்கள் கழுதையிலே பயணத்தை மேற்கொண்டு அங்கே சிரியா செல்லும் போது அந்த சிரியானுடைய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது இது மக்காவை போன்றோ மதீனாவை போன்றோ இல்லை. அந்த காலத்தில் மக்கா மிகவும் ரொம்ப கீழ்மட்டமாக பாலைவனமாக எந்த விதமான காட்சிகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்காவை போல் இது இல்லாமல் இது காடு, கடல்கள், ஆறு, குளம், ஏரி, குட்டை, இப்படி எண்ணிலடங்கா இயற்கை காட்சிகளுடன் காட்சி தருவதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் அவசரமான முறையில் தனக்குத்தானே அந்த அழகான பூமியை பார்த்து சொல்லுகிறார்கள், இதெல்லாம் என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறதா? எனது ஆட்சியில் எவ்வளவு பெரிய அழகான அலங்காரமுடைய ஒரு நாடு இருக்கிறது என்று அந்த காடு, கடல்களை எல்லாம் பார்த்து அவர்கள் தன்னைத்தானே நினைத்தவுடன் அடுத்த வினாடியே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவசரமாக தனக்குத்தானே இப்படி ஒரு அகந்தையும் அகம்பாவும் வந்து விட்டதை என்று நினைத்துவிட்டு அவர்கள் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார்கள். சூரத்து துஹான் என்று சொல்லக்கூடிய 44வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தை உணர்கிறார்கள். கம் தரக்கு மின் ஜன்னாத்தின் வ உயூன் வ ஸுரூஇன் வ மகானின் கரீம் கதாலிக்க வ நிஅமத்தின் கான ஃபீஹா ஃபாக்கிஹீன் கதாலிக்க வ அவ்ரஸ்னா கோமன் ஆகரின் என்ற அந்த வசனத்தை நினைவூட்டுகிறார்கள். என்ன, அவர்களுக்கு ஒரு சிறு வினாடியில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இப்படிப்பட்ட ஷாம் தேசம், சிரியா தேசம் எவ்வளோ அழகான காட்சி தரக்கூடிய இந்த நாடு என் ஆட்சியின் கீழ் இருக்கிறதா? அப்படி அவர்கள் தனக்குத்தானே பெருமை கொண்டு விட்டு அவர்களே தனக்கு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இல்லை உமர், இது நீ அப்படி அகந்தே கொண்டு விடாதே, தனக்குத்தானே கம் தரக்கு ஃபீஹா கம் தரக்கும் என் ஜன்னாத்தின் வகையூன், எவ்வளவு அழகான சோலைகளும் ஊற்று கண்களும் விவசாய நிலங்களும் மக்கானின் கரீம் மதிப்புமிக்க இடங்களும் நியமத்தின் பேருபகாரங்களும் கானூ ஃபீஹா ஃபாக்கிஹீன், இப்படிப்பட்ட எல்லா விதமான பாக்கியங்களையும் சுமந்த எத்தனையோ அரசர்களும் குபேரன்களும் மன்னர்களும் பட்டம் பதவி பெற்றவர்களும் இதையெல்லாம் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று திருமலை குர்ஆன் சொல்லுகிறது. கதாலிக்க, இப்படித்தான் வாவுரஸ்ராஹா கோமன் நாகரின், இது போன்ற வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்புகளையும் இன்னொரு கூட்டத்துக்கு நான் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு வாரிசாக ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது வானமும் பூமியும் இந்த விஷயத்திற்காக அழுதது கிடையாது. ஒமா காது முல்லரீன், அவர்களுக்கு எந்த விதமான நேரமும் கொடுக்கப்பட்டு அவர்கள் பொறுமையாக இருங்கள் என்று அவகாசமும் கொடுக்கப்படவில்லை. அவர்களெல்லாம் நான் அழைத்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வசனத்தை அவர்களுக்கு நினைவு வந்துவிட்டு, உமரே நீ அகண்டை கொண்டு விடாதே, பெருமை கொண்டு விடாதே, இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று தனக்குத்தானே சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். காரணம், அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மையும் இப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற வாழ்க்கையும் அதாவது உலகத்திலே வாழ்ந்து கொண்டு துறவர எண்ணமும் எப்படி வருகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சி பெற்றார்கள். நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள். எப்படி பயிற்சி பெற்றார்கள்? ஒரு நாள் தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுமதி பெற்று பார்க்க வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு பார்க்க வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் அழைத்து வீடை திறந்து உள்ளே அழைக்கின்றார்கள். வீட்டுக்குள்ளே செல்லும் போது அவர்கள் படுத்திருந்த கட்டில் அல்லது பாய், அதனுடைய அடையாளம் அவர்களுடைய முதுகிலே பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை பார்த்ததும் உமர் ரலியல்லாஹு தஆலா
தேங்கி தேங்கி அழுகிறார்கள். என்ன ரசூலே, ரஹமத்துல் லில்லாலமீன், உமார் சல்னாக்க இல்லா ரஹமத்துல் லில்லாலமீன், உலக மக்களுக்கெல்லாம் ரஹமத்தாக வந்த நபிநாயகமே, தாங்களுக்கா இந்த நிலைமை? இப்படி ஒரு சாதாரண ஒரு பாயிலை படுத்து அந்த அடையாளங்கள் எல்லாம் உங்கள் மேனியிலே பட்டிருக்கிறதே என்று தேங்கி தேங்கி அழுதுவிட்டு சொன்னார்கள். நீங்கள் அனுமதி அளித்தால் உங்களுக்கு விதவிதமான மெத்தைகளும் பெட்டுகளும் கொண்டது விரிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன பதில் சொன்னார்கள்? அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹிரத்து கைரும் வாபுக்கா. ஒரே பதில், திருமறை குர்ஆனுடைய ஒரே வசனம். இவர்கள் சொன்னார்கள், இந்த மக்கள் எல்லாம் மடி மாளிகைகளிலும் அரண்மனைகளிலும் சுகபோகங்களிலும் சொகுசான வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு வசதியான ஒரு மெத்தை விரிப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், வல்லாஹிரத்து கைரும் வாபுக்கா. இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்ததே, தங்குவதற்கும் எல்லா விதமான சுகபோகங்களுக்கும் அதுதான் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலக சுகங்கள் எல்லாம் பெரிய சுகங்களே கிடையாது, பெரிய அருள்கொடையே கிடையாது. உண்மையான அருள்கொடை அங்கேதான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட அவர்கள் சாதாரண ஒரு ஏழையாக, ஒரு ஃபக்கீராக, ஒரு மிஸ்கீனாக இருந்தார்களே தவிர அவர்களுக்கு என்று ஒரு அரண்மனை கிடையாது. இரண்டாம் ஜனாதிபதி அமீருல் மொமினின் அவர்களுக்கு அரண்மனை கிடையாது, அவர்களுக்கு பல்லாக்கு கிடையாது, அவர்களுக்கு செங்கோல் கிடையாது, மெய்காப்பாளர் கிடையாது, படைபட்டாளர்கள் கிடையாது, பரிவாளர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு ஜனாதிபதியாகத்தான் ஒரு ஏழையான மிஸ்கீனான முறையில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் உமர் ரலியல்லாஹு சந்திப்பதற்காக சில யூதர்களை அனுப்பி வைக்கிறார்கள், பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார்கள். பாரசீகம், சிரியா இதனுடைய ஒன்றாக எழுதியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் யூதர்களை அனுப்பி வைக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹுவை சந்தித்து வருவதற்கு. உமர் ரலியல்லாஹுவை சந்திக்க வந்து அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஜனாதிபதியினுடைய அரண்மனை எங்கே இருக்கிறது, அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அந்த சிறுவர்கள் இந்த வந்தவர்களுடைய கையை பிடித்து வாருங்கள் என்று அழைத்து அவர்களை வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்ததும், அமீர் மோமினின் கலீஃபா உமர் ரலியல்லாஹுவை பார்த்ததும் அந்த வந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அற்புதமாக நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? ஜனாதிபதியாயவர் சாதாரணமான முறையில் இருக்கிறாரே, இவர் ஏழை போன்று இருக்கிறாரே, எந்த விதமான உடை அலங்காரமும் இல்லையே, படைபட்டாளர்கள் இல்லையே, மெய்காப்பாளர்கள் இல்லையே என்று நினைத்து அவர்கள் அதிசயப்படுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபு வ லஹவு வ ஸீரத்துன் وتفاخر بينكم وتكاثر في الأولاد في الأموال والأولاد كمثل الغيث كأعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوانا وما الحياة الدنيا إلا متاع الغرور என்று சொல்லக்கூடிய திருமறை வசனம் சூரத்துல் ஹதீத் என்று சொல்லக்கூடிய 57வது சூராவுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது 5 விஷயங்கள் தான் என்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது 5 உள்ள விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்றாவதாக சொல்லும்போது அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபுன், அது விளையாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அது சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டாக இருந்தாலும் சரி, என்ன விளையாட்டாக இருந்தாலும் சரி, இந்த துனியாவே, இந்த உலகமே அது விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கிறது. வீணும் விளையாட்டும் அதோட நிறுத்திக்கொள்ளாமல் அல்லாஹ் சொல்கிறான், ஒன்றாவதாக விளையாட்டு, இரண்டாவதாக வீணு, மூன்றாவதாக சீனத்தும் கவர்ச்சியும் அலங்காரத்தையும் அழகையும் காட்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. பயணக்கும் உங்களுக்கு மத்தியிலே பெருமை அளிக்கக்கூடிய ஒரு பெருமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். பொருளாதாரத்தில், குழந்தை செல்வத்தில் நிறைய பொருளாதாரமும் நிறைய செல்வம் இருக்கும் என்று மாறி மாறி உங்களுக்கு பெருமை அளித்துக் கொள்கின்றீர்களே, இப்படி பெருமை காட்டக்கூடிய விஷயமாகவும் இருந்து கொண்டிருப்பதாக 5 விஷயங்களை அல்லாஹ்
இந்த உலகத்தை பற்றி உலகத்துக்கு உதாரணமாக திருமறை குர்ஆன் மூலமாக சொல்கிறான். இவையெல்லாம் இவ்வுலகத்தில் இப்படி கொண்டாடக்கூடிய 5 விஷயங்களும் வீணும் விளையாட்டும் கவர்ச்சியும் அலங்காரமும் அழகும் உங்களுக்கு பெருமை அடித்துக் கொள்வதும் அது மாதிரி குழந்தை செல்வம் பொருளாதாரத்தில் நீங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வதெல்லாம் இந்த உலகத்தினுடைய நிலைமை ஒரு மழையை போன்று அல்ஜபல் குஃபார் இந்த மழையை அல்ஜபல் குஃபார் நபாத்துஹு முளைக்க செய்கிறார் விவசாயி முளைக்க செய்து அந்த விவசாயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய நேரத்தில் சும்மா யஹீது அந்த விவசாயத்தினுடைய அந்த விதைகள் எல்லாம் காய்ந்து விடுகிறது. முஸ்மரன் மஞ்சள் நிறத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள். சும்மா யகூனு ஹுத்தாமா அது கூழாம் கற்களை கொண்டு கூலமாக ஒன்றுக்கு மாவாமல் ஆய்விடுகிறது. இதை போன்றுதான் இந்த 5 விஷயங்களும் உலகத்தினுடைய 5 விஷயங்களும் இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓமைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயமும் உண்மையான விஷயத்தை மலைக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். இப்படி 5 விஷயங்களில் நீங்கள் மூழ்கி இருந்தால் மறுமையிலே கடுமையான பயங்கரமான தண்டனையாக இணைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலிருந்து நல்லவர்களுக்கு பாவ மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது சொல்லி ஒமல் ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பது இருக்கிறதே இல்லா வந்தால் ஒருவர் எல்லா விதமான ஈமானையும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் ஏமாற்றக்கூடிய ஒரு சுகபோகமாகத்தான் இந்த உலகம் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லுகின்றான். என்று சொன்னால் இந்த உலகம் அப்படித்தான். குழந்தைகளாக இருப்பவர்கள் வாலிபர்களாக ஆகிறார்கள், வாலிபராக இருக்கிறவர்கள் வயோதிகர்களாக ஆகிறார்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பதை உங்களை ஏமாற்றிவிடும். ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், மயங்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்றே இன்னொரு சொல்லும் போது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் எல்லா உலகத்தில் பிறந்த எல்லாரும் மனிதர்களில் ஆண்களும் சரி பெண்களும் சரி பணக்காரர்களும் சரி ஏழைகளும் சரி பெரியவர்கள் சிறியவர்கள் இவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா விதமான மிருகங்களும் விலங்குகளும் பறவைகளும் பிராணிகளும் உலகத்தில் பிறந்தால் நிச்சயம் அவர்களுக்கு எது இருக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக மரணம் இருக்கிறது, மரணம் உறுதி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது மட்டுமல்ல அது நிரந்தரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. சக்ரத்துல் மௌத் பில் ஹக்கி தாலிக மா குன்த மின்ஹு தஹீத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நீங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தீர்களே மௌத்தினுடைய அந்த சக்ராத்து வந்தால் நீங்கள் எல்லாம் ஓடுகிறீர்களே எப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும் போது குர்ஆன் இந்த திருமறை குர்ஆனை சொல்லும் போது இது இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. இது அறிவியலை கூறுகிறது, அரசியலை கூறுகிறது, பொருளாதாரத்தை கூறுகிறது, குடும்பவியலை கூறுகிறது. இதெல்லாம் தாண்டி இம்மை மறுமை எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய இந்த திருமறை குர்ஆன் ஒரு இடத்திலே சொல்லும் போது லக்கத் குந்த ஃபீ கஃபலத்தின் மின் ஹாதா ஃபகஷஃப்னா அன்க மத்தான் வ பஸரக்கல் யௌமுல் ஹதீத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்று காண முடியாத மரண நேரத்தில் நீங்கள் இப்போது பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அலட்சியமாக இருந்து விட்டீர்களே இதையெல்லாம் நான் வெளிப்படுத்துவேன். வ பஸரக்கல் யௌமுல் ஹதீத் அந்த நேரத்தில் ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய 2 வானவர்கள் அமர்ந்து கொண்டு 2 தோள்கள் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய பணியை அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டரப்பட்டால் அந்த மரணத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை 2 தான். ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. அந்த நல்லதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம், அந்த சூழ்நிலையை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் 3 விஷயத்தில் உள்ளடக்கி இருக்கிறான். நாம் எல்லாம் ஓதக்கூடிய திருமறை குர்ஆனில் அழகான ஒரு வசனம் சூரத்துல் ஃபஜ்ர் யா அய்யத்துஹன் நஃப்ஸ் அல் முத்மஇன்னா இர்ஜி ராதியத்தம் மர்தியா ஃபத்ஹுலி ஃபி இபாதி வத்ஹுலி ஜன்னதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையை பற்றி சொல்லும்போது அந்த மறுமையின் சூழ்நிலையில் நல்லவர்களை பற்றி சொல்லும்போது யா அய்யத்துன் நஃப்ஸுல் முத்மஇன்னா நிம்மதி பெற்ற ஆன்மாவே இர்ஜி இலா ராதியத்தன் மர்தியா இர்ஜி இலா ரப்பிக் ராதியத்தன் மர்தியா உன்னுடைய இறைவனத்தில் பொருத்தப்பட்டவர்களாக திருப்திப்படுத்தப்பட்டவர்களாக நீயும்
திருப்திப்பட்டவராக, உன்னுடைய இறைவனும் திருப்திப்பட்டவராக. என் அடியாருடன் இணைந்து கொள். ஜன்னத்தி, என்னுடைய சொர்க்கத்தில் நுழைங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்போ 3 விஷயம் என்ன? முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற நஃப்ஸ். அந்த நிம்மதி பெற்ற நஃப்ஸ் என்றால் அமைதியும் சாந்தியும் உள்ள ஒரு நஃப்ஸாக, உள்ளமாக, பொறாமையே இல்லாத, பகைமையே இல்லாத, வைராக்கியமே இல்லாத, போட்டி இல்லாத, கிபர் என்று சொல்லக்கூடிய ஆணவமும் அகந்தையும் இல்லாத, நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகம் இல்லாத, பொய் இல்லாத, கோபம் இல்லாத, டென்ஷன் இல்லாத, இவைகளெல்லாம் இல்லாத சாந்தியான அமைதியான அந்த நஃப்ஸை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற நஃப்ஸே, இர்ஜிலா ரப்பிக்கு, உன் இறைவனிடத்திலே நுழைந்து கொள், உன்னிடத்திலே திரும்பி சென்று கொள். ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உன்னை பொருத்தப்பட்டவராக, நீ அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்களாக, வதுஹுலி ஃபீ இபாதி, என் அடியார்கள் ஒன்றிணைந்து கொள், வதுஹுலி ஜன்னா, என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸுக்குரியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். அதே போன்று நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் இப்படி இருக்கின்றோமா? இந்த பொறாமை இல்லாத, பகை இல்லாத, பகைமை இல்லாத, வைராக்கியம் இல்லாத, விரோதம் இல்லாத, போட்டி பொறாமை இல்லாத, கிபர் என்று சொல்லக்கூடிய ஆணவம் அகந்தை இல்லாத, நிஃபாக் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் நயவஞ்சகம் இல்லாத, பொய் கோபம் இல்லாத இந்த நஃப்ஸுக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் விதியில் நல்லது அடுத்ததாக சொல்லும்போது நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கிறது என்று அதை நாம் புரிந்து கொண்டவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. நமக்கு பணம் வந்தாலும் சரி, நாம் ஏழ்மையில் இருந்தாலும் சரி, நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நிம்மதி வந்தாலும் சரி, நோய் நொடி வந்தாலும் சரி, வறுமை ஏற்பட்டாலும் சரி, இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய விதியை சார்ந்தது. எப்படி என்று சொல்லி அல்லாஹ்வை திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். உனக்கு குழந்தை வாக்கியம் இருந்தாலும் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் நான் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம்தான். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு அல்லாஹ் எதை விதித்துள்ளானோ, எங்களுக்கு அல்லாஹ் எதை நாடியுள்ளானோ, எங்களுக்கு அல்லாஹ் அங்கே எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த விஷயமும் எங்களை தொடாது. குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அவனே எங்களை ஜவான், ஹுவ மௌலா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அதனால் நல்லவர்கள், நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வின் நம்பிக்கையுடன் உறுதியாக நம்பினவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தன்னுடைய பொறுப்பை சாட்டி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்ல, நாம் ஒரு நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இது அல்லாஹ்விடத்திலிருந்து நடந்த விஷயம் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அருளற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதியாக இருக்கின்றான். இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வை உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நல்லவர்களுக்கு எங்களுக்கு நேரான வழியை காட்டித்தா. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு நல்ல வழியை, நேரான வழியை காட்டி கொடுத்தாயோ அந்த யார் என்று சொன்னால் உமை யுத்தில்லாஹ வ ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை முறை அமைத்தார்களோ, உலாய்கல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். மினன் நபியின, நபிமார்களுக்கு, வஸ்ஸித்தீகின், சித்தீக்கின் என்று சொல்ல உண்மையாளர்களுக்கு, வஷ்ஷுஹதாய், தன்னுடைய உயிரை அல்லாஹ்வின் வழியில் மாய்த்தவர்களுக்கு, வஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களான நல்லவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் வஹஸ்ன உலாய்க்க ரஃபீகா, இவர்கள்தான் மிக சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட அந்த நல்லடியார்கள் தான் ஃபத்ஹுலி இபாதி, என்னுடைய நல்லடியார்களுடன் நீங்கள் நுழையும் என்று நஃப்ஸி முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய நிம்மதி பெற்ற நஃப்ஸை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். இவர்கள்தான் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நேர்வழிகள் காட்டி கொடுத்தாயோ அந்த வழி என்று சொன்னால் இந்த சித்தீக்கின்கள், இந்த ஷுஹதாக்கள், இந்த சாலிஹின்கள், இப்படிப்பட்டவர்கள். பஹஸ்ன உலாய்க ரஃபீகா, இவர்கள்தான் சிறந்த நண்பர்கள், இவர்களுடன் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தாலிக்கல் ஃபضل மின்
இல்லல்லாஹ், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய சிறப்பை சார்ந்தது. கஃபா பில்லாஹி அலீமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் அறிந்து கொள்வதற்கு இதுவே போதுமான விஷயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அதே போன்று மரணத்துடன் நமது உலகம் முடிந்ததா, நம்முடைய வாழ்க்கை முடிந்ததா என்று பார்க்கும்போது உண்மையான மோமின் இவைகளெல்லாம் நம்ப வேண்டும். ஒன்று, ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் சஞ்சரிக்கக்கூடிய, ஆன்மாக்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ரூஹுடைய உலகங்கள். இரண்டாவது சொல்லும்போது ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனம் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மத்கூரா, அதாவது அல்லாஹ்வுடைய உதவியுடன் பெற்றோர்கள் மூலமாக, தாய் தந்தையர் மூலமாக நாமெல்லாம் பிறந்தோமே, அந்த பிறப்பதற்கு 50, 60, 70, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த பொருள் என்றே சொல்ல முடியாத நிலைமையில் நாம் இருந்தோமே, பேர் குறிப்பிடப்படாமல் இருந்தோமே. அப்படிப்பட்ட நாம் அல்லாஹ் எந்த பொருள் எந்த விஷயம் சொல்லப்படக்கூடாத ஒரு விஷயமாக இருந்து நாம் வந்து பிறந்துள்ளமே. முதல் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் சஞ்சரிக்கக்கூடிய உலகமாகும். இரண்டாவது தாய் தந்தை, அல்லாஹ்வுடைய உதவியுடன் தாய் தந்தையின் மூலமாக பிறந்தக்கூடிய நாம். அதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்றாவதாக சொல்லும்போது அல்லதீன ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, நான் மரணத்தையும் படைத்தேன், ஹயாத்த வாழ்க்கையும் உயிரையும் படைத்தேன், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்களெல்லாம் நல்லவர்கள் செய்வதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களை நான் இப்படி படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மின் வராயும் பர்ஸஹூன் இலா யௌமி யுப்அஸூன், இவருடைய மன்னரை வாழ்க்கை இருக்கிறதே, இது உலகம் என்றைக்கு உலகம் அழிந்து எழுப்பப்படுவோமோ அதுவரைக்கும் நம்முடைய மனிதர்கள் மரணித்தவர்களுடைய அந்த ரூஹு வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் ஆலமுல் பர்ஸஹ். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையை 4ஆக பிரிக்கிறான். ஆன்மாவை சஞ்சரிக்கக்கூடிய உலகம், தாய் தந்தையர்களிடத்தில் இருந்த உலகம், அடுத்தது நம்மை பிறந்து வளர்ந்து நம்மளை பரிசோதிப்பதற்காக, நம்மளை சோதிப்பதற்காக உங்களை நான் படைத்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் நல்ல மகள் செய்கிறதா என்று சோதிப்பதற்காக என்று சொல்கிறான். மரணித்த பின்பு உலகம் எல்லாவரையும் ஒன்றுகூட்டப்படக்கூடிய நாள் வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இப்படி வசனங்களிலே அடிக்க சொல்லுகிறான். நாம் உலகில் வாடும்போது நம்முடைய வீடை எப்படி கட்ட வேண்டும், எப்படியெல்லாம் இன்ஜினியரை தேடி பிளானை போட்டு தண்ணி வசதி இருக்கிறதா, மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சிமெண்டாக இருக்க வேண்டும் எல்லாம் பிளான் செய்து, நம்முடைய டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கிறதா, ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கிறதா, பள்ளியில் பக்கத்தில் பள்ளி இருக்கிறதா, ஸ்கூல் இருக்கிறதா, எப்படி பெயிண்ட் அடிக்க வேண்டும், எப்படி டைல்ஸ் ஒட்ட வேண்டும் எல்லாம் நாம் பிளான் போட்டு 50, 60, 70, 80, 100, 120 ஆண்டுகளோ வாழ்வதற்கு இப்படியெல்லாம் நாம் திட்டம் தீட்டுகிறோமே. மறுமையினுடைய வாழ்க்கைக்காக ஆயிரக்கணக்கான வருடங்கள், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்வதற்காக நாம் என்ன சித்தப்படுத்தி இருக்கிறோம் என்று நாம் நம்மை நாமே கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கபருடைய வாழ்க்கை என்று இருக்கிறதே, அது மிக அதிபயங்கரமான வாழ்க்கையாக இருக்கும். 3ஆம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது கபரை மன்னரையே சந்திக்கும் போதெல்லாம் தேங்கி அழுது அவருடைய தாடியெல்லாம் நனைந்து கண்ணீர் வடியுமாம். எல்லோரும் கேட்பார்களாம், யார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே, 3வது ஜனாதிபதியே எதற்காக இப்படி தேங்கி அழுகிறீர்கள் என்று கேட்டவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? இன்னல் கபர மன்சிலத்தின் மனாசில் ஆகிறா, இந்த வண்ணரை இருக்கிறதே மறுமையினுடைய படிக்கட்டில் முதல் படிக்கட்டு. அது இந்த படிக்கட்டு நல்லவர்களுக்கு அமைந்தால் நல்ல வாழ்க்கையும், கெட்டவர்களுக்கு கெட்டதாக அமைந்தால் கொடுமையான தண்டனைக்குரிய வாழ்க்கையும் அமைந்துவிடுமே என்று நினைத்து, அதை நினைத்துதான் இங்கே என்ன வெற்றியோ அந்த வெற்றி தான் அங்கே, இங்கே என்ன தோல்வியோ இந்த தோல்விதான் அங்கே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மன்னருடைய வாழ்க்கையையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் நினைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்தானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அறிவுறுத்தினார்களோ அந்த முறையில் வாழ்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு தூய எண்ணத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என கூறி எனது முதல் குத்பாவை நிறைவு செய்கிறேன்.